ஆடிப்பூர அம்மனுக்கு அற்புத திருவிழாக்கள். ஆடிப்பூரம் ஜூலை 28, 2025. பூரம் பூரம் 27 நட்சத்திரங்களில் 11வது நட்சத்திரமாகும். பூர நட்சத்திரத்தை பூர்வ பல்குனி என்றும் சமஸ்கிருதத்தில் அழைக்கிறார்கள். இது வசீகரமான நட்சத்திரம். இரட்டை நட்சத்திரத்தின் ஒரு பகுதியாகும். ஜோதிட குறிப்புகளில் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அழகாகவும் கவர்ச்சியாகவும் இருப்பார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிர தசை குழந்தை பருவத்திலேயே வந்துவிடும். கலைத்துறையில் பிரகாசிப்பதற்கான வாய்ப்புண்டு. இந்த நட்சத்திரம் சூரியனுக்குரிய சிம்ம ராசியில் உள்ளதால் கம்பீரமாகவும் இனிமையாக பேசக்கூடியவர்களாகவும் அரசாங்கத்தின் உயர் அதிகார பதவியில் இருப்பவர்களாகவும் பிறரை தன்னுடைய பேச்சாலும் செயலாலும் கட்டுப்படுத்தக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகின்றது. பால்குடம். ஆடிப்பூர நாயகியான அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்வது சிறப்பானது. சில கோயில்களில் பால்குட விழாவே பெரிய ஊர்வலமாக இருக்கும். உதாரணமாக மணப்பாறையில் உள்ள பிரசித்தி பெற்ற வேப்பிலை மாரியம்மன் கோயில் பால்குட விழாவை சொல்லலாம். 16,000க்கும் மேற்பட்டவர்கள் பக்தி பரவசத்துடன் பால்குடம் எடுத்து வருவார்கள். அதிகாலை தொடங்கி மதியம் வரை நடைபெறும். பல ஊர்களிலும் இதே போன்று நடைபெறும். பால் வெண்மை நிறமுடையது. நம்முடன் பழகுபவர்கள் வெள்ளை மனம் படைத்தவர்களாகவும் அமைந்து நமக்கு வெற்றியை தேடித்தர வேண்டும் என்பதற்கான பரிகாரம் இது. திருவிழாக்களின் போது முறையாக விரதமிருந்து பால் குடம் எடுத்து அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்து குளிர்ச்சிப்படுத்தினால் மனம் குளிர்ந்து வரம் தருவாள் என்பது நம்பிக்கை. வளையல் சடங்கு. பல கோயில்களில் ஆடிப்பூர நாயகிகளுக்கு ஆடியில் வளைகாப்பு விழா நடத்தப்படும். சீமந்தம், வளைகாப்பு ஆகிய சடங்குகள் கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்ணையும் அவள் கருவையும் காக்கும் சடங்குகள். சாதாரண மனிதர்கள் செய்யும் இந்த சடங்குகளை ஜெகன்மாதாவான அம்பிகைக்கு செய்து மகிழும் விழா இது. சில கோயில்களில் புட்டு வைத்து படைப்பார்கள். இந்த பூலோகமே அவளின் படைப்பு. நாம் அனைவரும் அவளின் பிள்ளைகள். அதனால்தான் அம்பிகைக்கு உகந்த ஆடி மாதம் பூர நட்சத்திர நாளில் அம்மனுக்கு வளைகாப்பு நிகழ்த்தப்படுகிறது. இதன் மூலம் இந்த உலகம் செழித்து வளம் பெருகும் என்பது நம்பிக்கை. உதாரணத்திற்கு சென்னை கோடம்பாக்கம் ஆண்டவர் நகர் முதல் தெருவில் உள்ள ஸ்ரீதேவி கருமாரியம்மன் திருக்கோயிலில் ஆடிப்பூர உற்சவத்தில் அம்மனுக்கு சீமந்தமும் வளைகாப்பும் செய்யப்படுகின்றன. பூரம் விழா நடைபெறும் கோவில்கள். சைவ வைணவ வேறுபாடு இன்றி எல்லா திருக்கோயில்களிலும் ஆடிப்பூர வைபவம் பெருவிழாவாகவோ அல்லது ஒரே ஒரு நாள் விழாவாக நடைபெறும். அப்படி நடைபெறும் கோவில்கள்: ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில், திருவாரூர் கமலாம்பிகை கோயில், திருநாகை நீலாயதாட்சி அம்மன் கோயில், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில், திருமயிலை கபாலீஸ்வரர் கோயில், நெல்லையப்பர் கோயில், மதுரை அழகர் கோவில், மயிலாடுதுறை திருக்கடையூர் அமதக்கடேஸ்வரர் கோயில், குன்றத்தூர் நாகேஸ்வரர் கோயில், மேல்மருவத்தூர் கோயில் என்று வரிசையாக சொல்லிக்கொண்டே போகலாம். ஆடிப்பூரத்தில் அம்மனுக்கு வளையல் சாற்றி வழிபட்டால் திருமணம் மற்றும் குழந்தை பேறு போன்ற பலன்கள் கிடைக்கும். ஆண்டாள் பூரம். எத்தனைதான் மற்ற திருக்கோயில்களில் ஆடிப்பூர உற்சவத்தை சொன்னாலும் ஆண்டாளின் ஆடிப்பூர உற்சவத்தை பற்றி சொல்லாமல் ஆடிப்பூரத்தின் சிறப்பு நிறைவடையாது. ஆண்டாள் அவதரித்த மாதம் ஆடி. ஆண்டாள் அவதரித்த நட்சத்திரம் பூரம். ஆண்டாள் அவதரித்த திருத்தலம் ஸ்ரீவில்லிபுத்தூர். இதைதான் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் தம்முடைய உபதேச ரத்தின மாலையில் மற்ற அவதாரங்களின் சிறப்பை விட ஆண்டாளின் அவதார சிறப்பை கொண்டாடுகின்றார். ஆடிப்பூரத்தில் அவதரித்த ஆண்டாளோரும் பரமபதத்தை அடைவதற்கு விரும்புவார்கள். காரணம், அது பேரின்ப திருநகர். அங்கே துன்பம் என்பதே கிடையாது. எப்பொழுதும் சந்தோஷம், எப்பொழுதும் ஆனந்தம், எப்பொழுதும் பகவான் கூடவே இருக்கக்கூடிய அற்புத நிலை. ஆனால் அத்தகைய பெருவிழாவை துறந்து அந்த லோகமாதா பூமியிலே பெரியாழ்வாரின் திருமகளாய் அவதரித்து 2 பிரபந்தங்களை தமிழில் பாடி நம்மையெல்லாம் உய்வித்து அருளினாள் என்றால் அது அல்லவா தியாகம், அது அல்லவா பெருங்கருணை. இந்த பெருங்கருணைக்கு ஈடாக வேறு எதை சொல்ல முடியும்? எனவே மற்ற திருத்தலங்களை விட ஆண்டாளின் அவதார திருத்தலமான ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆடிப்பூர ஆண்டாள் பெருவிழா மிக மிக சிறப்பானது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் தேரோட்டம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் ஆடிப்பூர தேரோட்ட திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கும். முதல் நாள் இரவு 16 வண்டி சப்பரமும், 2ஆம் நாளில் ஆண்டாள் சந்திர பிரபை வாகனத்திலும் ரெங்கமன்னார் சிம்ம வாகனத்திலும் எழுந்தருள்வார். 3ஆம் நாள் வைபவத்தில் ஆண்டாள் தங்க பரங்கி நாற்காலியிலும் ரெங்கமன்னார் அனுமன் வாகனத்திலும் அருள்பாலிப்பர். 4ஆம் நாள் விழாவில் ரெங்கமன்னார் கோவர்த்தனகிரி ஸ்ரீ கிருஷ்ணர் அலங்காரத்திலும் ஆண்டாள் சேஷ வாகனத்திலும் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்க ஆடிப்பூர திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான பெரியாழ்வார் மங்களாசாசன வைபவம் அடுத்து நடைபெறும். இதையொட்டி 5ஆம் நாள் காலை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் உள்ள ஆடிப்பூர கொட்டகையில் பெரியாழ்வார் எழுந்தருளி ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரிய பெருமாள்
செண்பகத்தோப்பு காட்டழகர் கோயில் சுந்தரராஜ பெருமாள், திருவண்ணாமலை ஸ்ரீனிவாச பெருமாள், நின்ற நாராயண பெருமாள் கோயில் திருத்தங்கல் அப்பன், ஆண்டாள் ரங்கம்மன்னார் ஆகியோருக்கு பெரியாழ்வார் மங்களாசாசனம் செய்து வைப்பார். இதனைத் தொடர்ந்து இன்று இரவு 10 மணிக்கு மேல் 5 கருட சேவை நடைபெறும். 7ஆம் நாள் இரவு ஆண்டாள் மடியில் ரங்கமன்னார் சயனிக்கும் சயன சேவை உற்சவமும் சிறப்பாக நடைபெறும். இத்திருவிழாவின் சிகர நிகழ்வான ஆடிப்பூர தேரோட்டம் ஜூலை 28ஆம் தேதி காலை 9:05 மணிக்கு நடைபெறும். தேரோட்டத்தின் போது ஆண்டாளுக்கு சாற்றுவதற்காக திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் மற்றும் மதுரை கள்ளழகர் கோயில் சுந்தரராஜ பெருமாள் பட்டு வஸ்திரம், பூமாலை மற்றும் மங்களப் பொருட்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்தடையும். தேரோட்டத்தை முன்னிட்டு மூலவருக்கு புஷ்பாஞ்சலி சேவை நடைபெறும். கண்ணாடி மாளிகையில் ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னாருக்கு ஏகாந்த திருமஞ்சனம் நடைபெற்று மஞ்சள் பட்டு உடுத்தி ஆண்டாள் வெண்பட்டு உடுத்தி தனித்தனி தோளுக்கிளியானியில் புறப்பாடாகி தேரில் எழுந்தெழுவர். இப்படி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் ஆடிப்பூர உற்சவம் ஆயிரக்கணக்கான மக்கள் கோலாகலமாக கூடியிருக்க குதூகலத்துடன் நடைபெறும். மதுரை மீனாட்சியும் பூரமும். மீனாட்சி அம்மன் ஆண்டாள் பார்வதி தேவி அவதரித்த நட்சத்திரம் பூரமாகும். பூரம் தாரத்திற்கு லாபம் என்ற சொல்லவடை சொல்வார்கள். பூரம் சிம்மராசியினுள் இருப்பதால் அந்த நட்சத்திரத்தில் அவதரித்த அன்னை மீனாட்சி அரண்மனையில் அதிகாரம் செய்யக்கூடிய இடத்தில் அவதாரம் எடுத்தாள். மீனாட்சி என்பதற்கு மீனை போன்ற கண்களை உடையவள் என்று பொருள். கண்கள் என்றால் சுக்கிரனை குறிப்பதாகும். கண்கள் சூரியனையும் சுக்கிரனையும் குறிக்கும் என ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. மீன் தன் குஞ்சுகளிலிருந்து அகலவிடாமல் எப்படி பாதுகாத்து வளர்க்கிறதோ அதுபோன்று தன்னை வணங்கும் குழந்தைகளை கண் போல் பாதுகாத்து வளர்த்து காப்பவள் மீனாட்சி என்று பொருள். அம்பாளும் ஆடிப்பூரமும். ஆடி மாதத்தில் வரும் பூர நட்சத்திரத்தில் எல்லா ஆலயங்களிலும் ஆடிப்பூர விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த நல்ல நாளில்தான் உமாதேவி அவதரித்ததாக புராணங்கள் கூறுகின்றன. உலக மக்களை காப்பதற்காக அம்பாள் சக்தியாக உருவெடுத்த தினம் ஆடிப்பூரம். ஆடிப்பூர விழா சைவ ஆலயங்களில் மட்டுமல்லாது வைணவ தலங்களிலும் வெகு சிறப்பாக நடைபெறும். ஏனென்றால் ஆண்டாள் அவதரித்த தினம் ஆடி மாதத்தில் வரும் பூர நட்சத்திரம் ஆகும். பூமாதேவியே ஆடிப்பூர நாளில் ஆண்டாளாக அவதரித்தாள். சித்தர்களும் முனிவர்களும் நாளில்தான் தங்களுடைய தவத்தை தொடங்குவதாகவும் புராணங்கள் எடுத்துரைக்கின்றன. கோயிலில் ஆடிப்பூரம். காமாட்சி அம்மன் என்ற திருநாமத்தோடு எங்கு அம்மன் கோயில்கள் இருந்தாலும் அங்கே ஆடிப்பூரம் கொண்டாடப்படும். ஆடிப்பூரத்தை முன்னிட்டு மாங்காடு காமாட்சி அம்மன் கோயிலில் 1008 கலசாபிஷேகம் விமர்சையாக நடக்கும். பக்தர்கள் கொண்டு வந்த வளையல்கள் அம்மனுக்கு மாலையாக அணிவிக்கப்படும். காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலில் காமாட்சி அம்மன் அன்னை லலிதா மகா திரிபுர சுந்தரி முழுமை ரூபமாக பரபிரம்ம ஸ்வரூபிணியாக காட்சி தருகிறாள். இங்கு ஆடிப்பூரம் மிக சிறப்பாக நடைபெறும். பல இடங்களில் அம்மன் கோயில்களுக்கு பக்தர்கள் மேளதாளத்தோடு சீத்தட்டி ஏந்தி சென்று சமர்ப்பிக்கும் காட்சி கண்கொள்ளா காட்சியாகும். திருவாரூர் கமலாம்பிகை ஆலயத்தில் ஆடிப்பூரம். திருவாரூர் கமலாம்பிகை முப்பெரும் தேவியரும் இணைந்த அம்சமாகும். இந்த அம்பிகையின் சிறப்புகளாலேயே திருவாரூருக்கு ஸ்ரீபுரம், கமலாபுரி, கமலாநகரம், கமலாலயம் என்ற பெயர்களும் உண்டு. திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் தனி கோயில் கொண்டு கமலாம்பிகை அருள்பாலிக்கிறார். கமலாம்பாள் ஆலயம் அம்பிகையை பெண்ணின் 5 பருவ நிலைகளில் இளம்பெண் பருவத்தினை குறிக்கின்றது. கருவறையில் கமலாம்பிகை 3 அடுக்கு பீடத்தின் மேல் இடது கால் மீது வலது காலை அமர்த்தி இடது கரம் ஊர்கஸ்தமாய் விளங்க நீலோத்பல மலரை வலக்கரத்தில் பற்றி வளர்பிறை சந்திரனையும் கங்கையும் சிரசில் கரண்ட மகுடத்தில் தரித்து தவயோக நிலையில் அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறார். சகல தேவதைகளும் சர்வமங்கள சௌபாக்கியங்களுடன் வாழவும் சகல உயிர்கள் அனைத்தும் இன்புறவுமே கமலாம்பிகை தவக்கோலம் பூண்டிருக்கிறார். இக்கோயிலில் உள்ள அட்சர சக்தி பீடம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இப்பீடத்தின் பிரபையில் முன்னும் பின்னும் 51 அட்சரங்களும் பீடத்தின் மத்தியில் ஹ்ரீம் என்னும் புவனேஸ்வரி பீஜமும் பொறிக்கப்பட்டுள்ளன. லலிதா சகஸ்ரநாமம் பல இடங்களில் கமலாம்பிகையை துதித்து போற்றுகின்றது. ஸ்ரீ வித்யா என்னும் உபாசனையின் எந்திரநாயகி இத்தேவியே ஆவார். முத்துசுவாமி தீட்சிதர் அன்னை கமலாம்பிகையை துதித்து நவாவரண கீர்த்தனைகளை பாடியிருக்கிறார். திருவாரூர் கமலாம்பிகை கோயில் 10 நாள் பிரம்மோற்சவமாக ஆடிப்பூர விழா நடைபெறும். திருக்கடையூர் அமுதக்கடேஸ்வரர் கோயில் ஆடிப்பூரம். மயிலாடுதுறையிலிருந்து 23 கிலோமீட்டர் தூரத்தில் திருக்கடையூர் உள்ளது. அமுதக்கடேஸ்வரர் கோயில் சம்பந்தர், அப்பர், சுந்தரர் ஆகிய மூவராலும் தேவார பாடல் பெற்ற தலம். அமுதமே லிங்கமாக அமைந்துள்ள தலம். அட்டவீரட்ட தலங்களில் ஒன்று. குங்குலிய கலைய நாயனார், காரி நாயனார் வாழ்ந்த தலம். அபிராமி அந்தாதி பாடப்பட்டதும் இத்தலத்திலேயாகும். இத்தலத்தில் இறைவன் மார்க்கண்டேயருக்காக யமனை உதைத்தருளினார். இத்தல இறைவியான அபிராமி தேவி வணங்குவதன் மூலம் உயர்ஞானம், கல்வி கிடைக்கும். அகத்தியர், புலஸ்தியர், துர்க்கை, வாசுகி, பூமி தேவி முதலானோர் வழிபட்ட திருத்தலம். மார்க்கண்டேயர் வழிபட்ட சிவத்தலங்களுள் இத்தலம் 108வதாகும்.
அருகிலுள்ள திருக்கடவூர் மயானம் 107ஆவதாகவும் அமைகின்றன. திருக்கடையூர் அமுதக்கடேஸ்வரர் கோயில் ஆடிப்பூர திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் கோயிலில் தேரோட்டம் நடைபெறும். அபிராமி அம்மனுக்கு தீர்த்தவாரி நடைபெறும். நீலாயதாட்சி அம்மன் கோவில் சிறப்புகள். நீலாயதாட்சி அம்மன் கோவில் நாகை காரோணம் என்கின்ற நாகப்பட்டினம் புறநகர் பகுதியில் அமையப்பெற்றுள்ள சப்தவிடங்க தலங்களில் ஒன்று. ஸ்ரீ நீலாயதாட்சி சமேத ஸ்ரீ காயா ரோகணேஸ்வரர் கோவிலில் மிகவும் பிரசித்தி பெற்ற சிவஸ்தலம். இந்த கோயில் மதுரை மீனாட்சி அம்மன், காஞ்சி காமாட்சி அம்மன் மற்றும் காசி விசாலாட்சி அம்மன் கோயில்களைப் போல நீலாயதாட்சி அம்மன் கோயில் என்றுதான் அழைக்கப்படுகிறது. இக்கோயிலின் மூலவர் ஸ்ரீ காயா ரோகணேஸ்வரர், அம்பாள் ஸ்ரீ நீலாயதாட்சி, ஸ்ரீ தியாகராஜர். நடனம் தரங்க நடனம். சப்தவிடங்க தலங்களில் 2வது தலம். கடற்கரை வீசி நடனமாடிய தலம். தலமரம் மாமரம். தீர்த்தம் புண்டரீக தீர்த்தம். தேவ தீர்த்தம் அமைந்த தலம். கருந்தடங்கண்ணி அம்மனுக்கு ஆடிப்பூரம். நீலாயதாட்சி அம்மனுக்கு ஆடிப்பூரம் கொடியேற்றுவதிலிருந்தே களை கட்ட ஆரம்பிக்கும். விழா ஆரம்பமான நாள் முதல் காலையிலும் இரவிலும் அம்மன் விதவிதமான அலங்காரத்துடன், விதவிதமான வாகனங்களுடன், பரிவாரத்துடன் நகரில் ஊர்வலம் வரும் காட்சி அற்புதமாக இருக்கும். 4 வீதிகளிலும் மேடை அமைத்து கச்சேரி நடக்கும். இரவில் கச்சேரி நடந்து சுவாமி கோயிலை திரும்ப அடைய விடியக்காலை ஆகிவிடும். கச்சேரியை பக்கத்து ஊர்களிலிருந்தெல்லாம் ஜனங்கள் வந்து விடிய விடிய கேட்டு செல்வார்கள். மக்கள் தங்கள் தங்கள் வீட்டு வாசல் முன் நீர்த்தளித்து கோலமிட்டு விமர்சையாக வரவேற்பர். அம்மன் வசந்த மண்டப ஊஞ்சலில் அமர்ந்து காட்சி தருவாள். நீலாயதாட்சி அம்மனின் பின்னல் அலங்காரம் மிக விசேஷமாக இருக்கும். அதை காணும் விதத்தில் சுற்றி வர கண்ணாடிகள் வைக்கப்படும். ஆடிப்பூரம் கழிப்பு காலை 1 மணிக்குள் முடியும். இரவில் வான வேடிக்கை நடக்கும். ஆடிப்பூரத்தன்று இரவு ஸ்ரீ நீலாயதாட்சி அம்மன் வெண்மை நிற ஜரிகை புடவை அணிந்து பின்னால் அழகிய ஜடை தரித்து ஜெகஜோதியாய் மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட பீங்கான் ரதத்தில் ஊர்வலம் வருவார். பார்க்க பார்க்க அழுக்காத ஸ்வரூபம். நீலாயதாட்சி அம்மன் அழகிய உருவை ரதத்தில் காண 1000 கண்கள் வேண்டும். கற்பகாம்பாளுக்கு ஆடிப்பூரம். மயிலாப்பூர் பகுதியில் மயிலாப்பூர் காரணீஸ்வரர் கோவில். திருவல்லிக்கேணி தீர்த்தபாலீஸ்வரர் கோயில். மயிலாப்பூர் வெள்ளீஸ்வரர் கோயில். மயிலாப்பூர் விருபாட்சீஸ்வரர் கோவில். மயிலாப்பூர் வாலீஸ்வரர் கோயில். மயிலாப்பூர் மல்லீஸ்வரர் கோயில். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் என சப்த சிவத்தலங்கள் அமைந்துள்ளன. இவற்றை ஒரே நாளில் 3 மணி நேரத்தில் தரிசிக்கலாம். இவை ஒன்றுக்கொன்று அருகாமையில் அமைந்துள்ளன. இவற்றை சப்த ரிஷிகளான விஸ்வாமித்திரர், காசிபர், வசிஷ்டர், கௌதமர், அகத்தியர், அத்ரி, பிருகு ஆகியோர் வழிபட்டுள்ளனர். இந்த சப்தஸ்தலமான சிவாலயங்களின் வரிசையில் 8வது சிவாலயமாக ஏகாம்பரேஸ்வரர் வள்ளுவர் கோயில் சிறப்பு பெற்றுள்ளது. இக்கோயில்கள் எல்லாவற்றிலும் ஆடிப்பூர சிறப்பு பூஜைகள் நடைபெற்றாலும் கபாலீஸ்வரர் கோயிலில் ஆடிப்பூர விழா மிக முக்கியமான ஒன்றாகும். குறிப்பாக கற்பகாம்பாள் அம்மனுக்கு இந்த நாளில் சிறப்பு பூஜைகள் செய்யப்படும். வளையல்களை கொண்டு அலங்காரம் செய்து அம்மனுக்கு சாத்துவார்கள். குன்றத்தூர் நாகேஸ்வரம் கோயில் ஆடிப்பூரம். குன்றத்தூர் கோயில் சென்னையில் தாம்பரம் அருகே அமைந்துள்ளது. பெரிய புராணம் பாடிய சேக்கிலார் கும்பகோணத்திற்கு அருகிலுள்ள திரு நாகேஸ்வரத்தில் உள்ள நாகேஸ்வர சுவாமி கோயிலுக்கு சென்ற பிறகு தனது சொந்த இடமான குன்றத்தூர் வந்து இக்கோவிலை கட்டினார். நவக்கிரகங்களில் ஒன்றான ராகுவுடன் தொடர்புடையது. குன்றத்தூர் கோயில் திரு நாகேஸ்வரத்தில் உள்ள அசல் கோயிலுக்கு வடக்கே அமைந்திருப்பதால் வடநாகேஸ்வரம் என்று அழைக்கப்படுகிறது. ஆடிப்பூர நாளில் நாகேஸ்வரர் மற்றும் காமாட்சி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள், அலங்காரங்கள் செய்யப்படும். நாகதோஷம் உள்ளவர்கள் இந்த தலத்தில் வந்து வழிபடுவது விசேஷம். இந்த கோயிலில் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு 1008 பால்குட அபிஷேகம் நடைபெறும். காந்திமதியம்மனும் ஆடிப்பூரமும் தமிழகத்தில் மிகவும் புகழ்பெற்ற சிவாலயங்களில் நெல்லை மாவட்டத்தில் அமைந்துள்ள நெல்லையப்பர் காந்தியம்பாள் திருக்கோயிலும் ஒன்று. இக்கோயில் ஆடிப்பூர திருவிழா வெகு சிறப்பாக நடைபெறும். இந்த திருவிழா 10 நாட்கள் நடைபெறும். அதன் ஒரு பகுதியாக 4ஆம் நாள் திருநாளில் காந்திமதி அம்பாளுக்கு சிறப்பு பூஜை மற்றும் அபிஷேகங்கள் நடைபெறும். தொடர்ந்து செப்புக்கேடயத்தில் வெண்பட்டு உடுத்தி எழுந்தருளும் காந்திமதி அம்பாள் வளையல் பூட்டுவதற்கு சுவாமி நெல்லையப்பரிடம் அனுமதி கேட்கும் நிகழ்ச்சி நடைபெறும். அதனைத் தொடர்ந்து காந்திமதி அம்பாள் மேலதாளம் முழங்க ஊர்வலமாக ஊஞ்சல் மண்டபத்திற்கு அழைத்து வரப்பட்டு வளைகாப்பு உற்சவம் நடைபெறும். அம்பாளுக்கு நலுங்கு வைக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெறும். ஆடிப்பூர விழாவின் 10ஆம் நாளில் கோயில் ஊஞ்சல் மண்டபத்தில் வைத்து ஆடிப்பூர முளைக்கட்டு திருநாள் நடக்கும். ஸ்ரீரங்கத்தில் ஆடிப்பூரம். வைணவர்களின் தலைமை கோயிலான ஸ்ரீரங்கத்தில் ஆடிப்பூர திருவிழா ஒரு முக்கிய வைபவமாகும். ஆண்டாள் சன்னதியில் ஆடிப்பூர உற்சவம் 10 நாட்கள் நடைபெறும். இந்த நாளில் ஆண்டாள் நாச்சியாருக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேகங்கள் செய்யப்படுகின்றன. மேலும் ஸ்ரீரங்கம் பெருமாளால் ஆண்டாளுக்கு பட்டு வஸ்திரம் சாற்றப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டாளுக்கு ஒவ்வொரு விதமான அலங்காரங்கள் நடைபெறும். பரமபதநாதர் சன்னதியில் உள்ள
கண்ணாடி அறையில் திருப்பார்க்கடல்நாதன் அலங்காரமும் உற்சவருக்கு கண்ணன் அலங்காரமும் நடைபெறும். ஆண்டாள் கட்டிய வீட்டை சிதைப்பது போன்ற பாவனையில் நாச்சியார் திருமொழியின் சிற்றில் சிதையேல் என்ற திருமொழியின் விளக்கமாக இந்த அலங்காரம் நடைபெறும். மற்றொரு நாள் ஆண்டாளுக்கு பரமசுவாமி அலங்காரமும் உற்சவருக்கு கள்ளழகர் அலங்காரமும் செய்யப்படும். அடுத்த நாள் ஆண்டாளுக்கு ராஜகோபாலன் அலங்காரமும் உற்சவருக்கு ராமர் அலங்காரமும் ராமர் அகல்யா சாபமோஷன் அலங்காரமும் செய்யப்படும். மற்றொரு நாள் ஆண்டாளுக்கு துவாரபதி கண்ணன் அலங்காரமும் உற்சவருக்கு சோலைமலை பெருமான் அலங்காரமும் செய்யப்படும். இப்படி திருவரங்கத்தில் ஆடிப்பூர உற்சவம் மிக சிறப்பாக நடைபெறும்.